தமிழகம் முழுவதும் விநாயகர் சதுர்த்தி ஊர்வலம் பலத்த பாதுகாப்புடன் நடைபெற்றது. விநாயகர் சதுர்த்தி கடந்த சனிக்கிழமை கோலாகலமாக கொண்டாடப்பட்ட நிலையில் தமிழகம் முழுவதும் விநாயகர் சிலைகள் அமைக்கப்பட்டிருந்தன. 2 நாட்கள் சிறப்பு வழிபாடு நடத்தப்பட்டன. மதுரை மேலூரில் சிவன் கோயில் முன்பு விநாயகர் சிலைகள் கொண்டு வரப்பட்டு ஊர்வலமாக எடுத்துச் செல்லப்பட்டன. ஊர்வலம் செல்லும் பகுதியில் காவல்துறையினர் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்திருந்தனர். இறுதியாக மண்கட்டி தெப்பக்குளத்தில் சிலைகள் கரைக்கப்பட்டன. தென்காசி மாவட்டம் செங்கோட்டையில் 36 விநாயகர் சிலைகள் மேளதாளங்கள் முழங்க ஊர்வலமாக எடுத்துச் செல்லப்பட்டு குண்டாற்றில் கரைக்கப்பட்டன. ஊர்வலத்தின் போது கனமழை பெய்த போதும் பக்தர்கள் ஆரவாரம் குறையாமல் ஊர்வலத்தில் பங்கேற்றிருந்தனர். தூத்துக்குடி மாவட்டம் காயல்பட்டினத்தில் நடைபெற்ற விநாயகர் சதுர்த்தி ஊர்வலத்தின் போது பக்தர்கள் தாகம் தீர்க்கும் வகையில் இஸ்லாமியர்கள் குளிர்பானங்கள் வழங்கினர். விநாயகர் சிலைகள் திருச்செந்தூர் கொண்டு செல்லப்பட்டு கடற்கரையில் கரைக்கும் வரை காவல்துறையினர் பலத்த பாதுகாப்பு செய்திருந்தனர். புதுக்கோட்டை, கரூர், மயிலாடுதுறை, சீர்காழி, வேதாரண்யம், சேலம் உள்ளிட்ட பகுதிகளிலும் காவல்துறையின் பலத்த பாதுகாப்புடன் விநாயகர் ஊர்வலம் நடைபெற்றது. அங்குள்ள நீர்நிலைகளில் அரசு விதிமுறைகளுடன் சிலைகள் ஒவ்வொன்றாக கரைக்கப்பட்டன. தேனி மாவட்டத்தில் ஒரு சில இடங்களில் விநாயகர் ஊர்வலத்தில் பிரச்சனைகள் ஏற்பட்டன. ஆண்டிப்பட்டி அடுத்துள்ள வனத்தாய்புரம் பகுதியில் விநாயகர் சதுர்த்தி ஊர்வலம் தங்கள் தெருவில் நுழைய கிறிஸ்தவ குடும்பம் எதிர்ப்பு தெரிவித்தனர். அப்போது கல்வீச்சு சம்பவம் நடத்தப்பட்டதாகவும் அதில் ஒருவர் காயமடைந்ததாகவும் கூறப்படுகிறது. தேனி நகரில் விநாயகர் ஊர்வலத்திற்காக அமைக்கப்பட்ட ஒளிபெருக்கிகளை காவல்துறையினர் அகற்றியதால் இந்து முன்னணியினர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு சாலை மறியலில் ஈடுபட்டனர். அப்போது அவர்களை காவல்துறையினர் கலைக்க முயன்றபோது தள்ளுமுள்ளு ஏற்பட்டது.